நமக்கு பயணம் புதிதல்ல. செங்கோன் தரைச்செலவு என்கிற பெயரில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழில் ஒரு பயண நூல் இருந்திருக்கிறது. பயணம் நம்மை இளமையாக்குகிறது, நமக்குள் இருக்கும் பழைய கனவுகளை புதுப்பிக்கிறது, பல ஆச்சரியங்களை வழிகளில் ஒளித்து வைத்து நம்மோடு கண்ணாமூச்சி ஆடுகிறது. கொதிக்கும் வெயிலில் சாலையோரம் நுங்கு விற்கிறான் இந்த சகோதரன். இது போன்ற எத்தனையோ இயற்கையான சுவைகளை நாம் இழந்து விட்டோம் என்பதை இந்த எளிய மனிதன் நினைவுபடுத்துகிறான். திருவக்கரை செல்ல கிளம்பிய வழியில் சாலையோரமாக ஒரு ஐயனார் கோயில் அருகே இருக்கிறது இந்த அபூர்வமான மரம். பார்வைக்கு சாதாரண பனைமரம் போல தோன்றினாலும் இது சாதாரண பனைமரம் அல்ல. இதை கூந்தல் பனை என்கிறார்கள். இதற்கு இன்னொரு பெயர் தாலிப்பனை. இதற்கு வயது 30 ஆகிறது. எத்தனையோ தமிழ் இலக்கிய படைப்புகளை சுமந்து இருக்கிற கூந்தல் பனையுடைய ஒரு ஓலை தான் இது. பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்கு. அழிந்து வரக்கூடிய இந்த தாலிப்பனை இனத்துக்கு பாருங்க நம்ம ஐயனார் தான் காவலா இருக்காரு. காகிதம் கண்டுபிடிக்கப்படும் முன் அகநானூறு புறநானூறு துவங்கி ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள் வரை சாகா வரம் பெற்ற பல இலக்கியங்கள் படைக்கப்பட்டது இந்த கூந்தல் பனையின் மடல்களில்தான். ஏழைகளின் தெய்வங்கள் இந்த 7 முனிகள். தூரத்தில் எங்கோ மலைகளை உடைப்பதால் எழும்பி பரவும் சாம்பல் போன்ற பொடியால் இந்த பகுதிகளில் உள்ள மரம், செடி, மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த தெய்வங்கள் கூட சாம்பல் நிறத்தில் தான் காணப்படுகின்றன. இத்தனை கோடையிலும் முனிகளின் கோயிலில் மணி ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. திருவக்கரையோட நுழைவாயிலா இந்த பச்சை வாழியம்மன் கோயில் இருக்கு. பச்சை வாழியம்மனும் இந்த 7 முனிகளும் நம்மள உள்ள வரவேற்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பொதுவா நம்ம நாட்டுப்புற தெய்வங்கள்ல குதிரை ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. எல்லா தெய்வங்களும் குதிரையில ஏறி போறதா தான் சொல்றாங்க. அப்பதானே தெய்வங்கள் வேகமா வந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, வாங்க. மயிலத்தில் புகழ்பெற்ற விஷயங்கள் 2. ஒன்று, இங்கு கூடும் மிகப்பெரிய வார சந்தை. இன்னொன்று, நீங்கள் பார்க்கும் இந்த முருகன் கோயில். இக்கோயிலின் மூலவர் விஸ்வநாதர். முருகனால் வதம் செய்யப்பட்ட சூரபத்மன் தன்னை வாகனமாக ஏற்கும்படி முருகனிடம் வேண்ட சூரனை முருகன் தவம் செய்ய சொன்ன இடம் இந்த மயிலம். வராக நதிக்கரையில் உள்ள இந்த மலை மயில் போல இருப்பதாலும் மயிலை முருகன் தன் வாகனமாக்கி கொண்டதாலும் மயிலம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலம். சிவஞான பாளைய சுவாமிகள் எனும் யோகி கள்ளிப்பாலை அருந்தி தவமிருந்து இறைவனடி எய்திய இடம் இது என்கிறது தல புராணம். கந்தனுக்கு அரோகரா. வாங்க. திருவக்கரை போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஊரு மயிலம். வழக்கமா மலைகள்ல தனியா நிக்கிற முருகன் இந்த மலையில மட்டும் தன்னோட மனைவியோடவும் தாய் தந்தையரோடவும் முருகன் சந்தோஷமா இருக்காரு. வாங்க.
சித்திரை மாதம் உச்சி வெயில் மண்டைய புழக்குது. வாங்க நிழலான இடமா தேடி போவோம். இப்ப நம்ம பாக்குறது தேசிய கல் மர பூங்கா. உள்ள ஒரு அதிசயம் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இத பாத்தீங்களா? இந்திய புவியியல் துறை அமைப்பு தான் இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. பூமியில் புதையுண்டு போன தாவரங்களும் மிருகங்களும் தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் நிலக்கரியாக, பெட்ரோலியமாக, இயற்கை எரிவாயுவாக, ஏன் வைரமாக கூட மாறுகின்றன. இங்கு இன்னொரு ஆச்சரியம் நிகழ்ந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி யாரோ எதுக்காகவோ அறுத்து வைத்த மர குவியல்கள் இதோ இங்க இருக்கு பாருங்க. அதெல்லாம் அப்படியே கல் மரமா இது போல மாறி இருக்கு. இது போன்ற ஏராளமான கல் மரங்கள் பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கு. நீங்க பாக்குறது கொஞ்சம் தான். அது மட்டும் இல்ல, இந்த பகுதி முழுக்க இது போன்ற கல் மரங்கள் நிறைய இருக்கு. சிலிக்கான் எனும் மணல் வகையுடன் கலந்து கல்லாகி போன பின்பும் தன் இயற்கை வடிவம் மாறாமல் மரமாகவே காட்சி தரும் இந்த மரங்கள் ஒரு புவியியல் விந்தை. இந்த பகுதியை இந்திய அரசின் புவியியல் துறை தேசிய பூங்காவாக அறிவித்து பாதுகாத்து வருகிறது. இப்ப நீங்க பாக்குற இது 2 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு மண் புற்றல். இந்த மண்ணுக்குள்ள இந்த மரம் போய் புதைஞ்சதுனால இதுவும் கல்லா மாறிடுச்சு. இவன் மனித இனத்துக்கெல்லாம் மூத்தவன். இதனுடைய மற்ற பகுதிகள்லாம் இங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மரத்தை பாருங்க, ஒரு பெரிய மரத்துண்டு. இது கல்லா மாறினதுக்கு பதிலா வைரமா மாறி இருந்தா இங்க இருந்திருக்குமா? இந்த பூங்காவுல நாம பார்த்ததிலே மிகவும் நீளமான கல்மரம் இதுதான். இந்த கல்மரங்கள்ல வேரோ கிளைகளோ கிடையாது. அதனால இந்த மரங்கள் வேறு எங்கேயோ இருந்து வெட்டி கொண்டு வரப்பட்டு இங்க வந்த பிறகு இப்படி கல்மரமா மாறி இருக்கு. இந்த பூங்காவுடைய பரப்பளவு 26 ஏக்கர். இந்த 26 ஏக்கர் முழுவதும் இது போன்ற கல் மரங்கள் தான் நிறைய இருக்கு. இந்த மேல் மண்ணை விளக்குனா நம்ம தெளிவா பார்க்கலாம். மரம் கல்லா மாறி இருக்கிற இடம்னாலும் உயிருள்ள நிழல் தரும் மரங்கள் இருக்கிறதுனால இந்த மரங்களுக்கு கீழே இந்த தெய்வங்கள் குடியேறி இருக்கு. கல்மரக்காட்டில் சுடுமண் தெய்வங்கள். வணிக ரீதியா இந்த கல்மரக்காட்டால எந்த லாபமும் இல்லைனாலும் இப்படி ஒரு புவியியல் அதிசயம் நம்ம ஊர்ல இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கலாம். திரும்பிய பக்கமெல்லாம் கோயில்கள் இருப்பதால் நமது பயணமே ஏதோ புனித பயணம் போல் ஆகிவிட்டது. ஆனாலும் கோயில் கட்டுவதில் தமிழர்களுக்கு சலிப்பே ஏற்படுவதில்லை. இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு கோயிலுக்கு தூண் தயாராகிறது. இதுதான் திருவக்கரை. இக்கோயிலில் இருக்கும் மகரகாளி அம்மன் மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வம் என்று அவள் பக்தர்கள் நம்புகிறார்கள்.
இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த வக்ராசுரன் என்கிற அசுரனை திருமால் அழித்தார். அவன் உடலில் இருந்து வெளிவந்த இரத்தத்தின் ஒவ்வொரு துளியிலிருந்தும் மேலும் அசுரர்கள் உருவாகாதிருக்க அந்த இரத்தத்தை குடித்தாளாம் காளி. அது மட்டுமல்ல, வக்ராசுரனின் சகோதரி துன்முகியை கொன்ற காளி துன்முகியின் வயிற்றிலிருந்து சிசுவை எடுத்து தன் காதில் குண்டலமாய் அணிந்து கொண்டாளாம். இத்தனை பயங்கரமான சக்திகள் கொண்டிருப்பதால் அவள் பக்தர்கள் விதவிதமான வேண்டுதலுடன் வரிசை வரிசையாய் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நான் உட்கார்ந்துருக்க இந்த மண்டபம் மிகப்பெரிய ஒரு கல் மண்டபம். இந்த கல் மண்டபம் ரொம்ப பாழடைஞ்சிருந்தது. இப்போ இதை புதுப்பிச்சு இதுக்கு புத்துயிர் கொடுத்திருக்காங்க. இந்த கோவில் முதல்ல செங்கல் கட்டடமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய பெரிய பாட்டி செம்பியன் மாதேவி இத கற்கோயிலா மாத்தினதா இன்னொரு வரலாறும் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க பாக்குற இந்த கோயில் பண்டைய சைவ மதத்தின் ஒரு உட்பிரிவான காபாலியர்கள் இந்த கோயிலை வழிபட்டிருக்காங்க. இங்க இருக்கும் இறைவனுக்கு கற்றளி பெருமான் அழகன் என்ற அழகான தமிழ் பெயர் அமைந்திருக்கு. அந்த பக்கம் ஒரு அழகான குளம் இருக்கு. இந்த மண்டபத்தை போலவே அதையும் புதுப்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கோயில் இருக்கிற கல்வெட்டுகள் இந்த கோயிலை யார் கட்டினாங்க, எப்ப கட்டினாங்க, இந்த கோயில் பூஜைக்காக யார் யார் நிபந்தம் கொடுத்தாங்க, இந்த பகுதி அரசரான சம்புவராயர் இந்த கோயிலுக்காக என்னென்ன திருப்பணி செஞ்சாருனோ எல்லா விளக்கங்களும் இந்த கற்கள்ல பதிவாயிருக்கு. அதுவும் மேல இருக்கிற அந்த கல்வெட்டுகள்லாம் இன்னும் பழமையானவை. பாருங்க, நம்மால இதை படிக்க முடியாது.
இறைவனின் காலடியில் தங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பித்து விட்டு வரும் பக்தர்களுக்கு உடனடி ஆறுதல் தர பிரகாரத்தின் உள்ளேயே காத்திருக்கிறார்கள் கிளி ஜோதிடர்கள். கிளி ஜோதியமா 5 ரூபா போடும். கார்த்திகை அளவுக்கு அதிகமா கிடக்கிறதுனால பூக்களே இங்க சுமையாயிடுச்சு. இந்த குளத்துல இப்போ சுத்தம் பண்ற வேலை நடக்குது. நம்ம பங்குக்கு நாமளும் 2 பூ எடுத்துக்கிட்டோம். வாசனையே இல்லாத தாமரை பூ கூட பார்க்க அழகா இருக்குல்ல. நாம் பார்த்துவிட்டு வந்த கோயிலில் இறைவன் சந்திரன், பிரம்மன், திருமால் ஆகிய 3 முகங்களுடன் காட்சி தருகிறார். ஆனால் நாம் பார்க்க போகும் இந்த கோயிலில் உள்ள ராம பக்தர் அனுமனுக்கு 5 முகங்கள் இருக்கிறது. 5 முகங்கள் இருக்கிறதுனால இவரை பஞ்சமுக ஆஞ்சநேயர்னு சொல்றாங்க. வாங்க போய் சந்திக்கலாம். பாண்டிச்சேரிக்கு அருகில் இருப்பதாலும் இதன் பிரம்மாண்டமும் சுத்தமும் பக்தர்களை கவர்வதாலும் இக்கோயிலில் நல்ல கூட்டம் இருக்கிறது. இதன் உள்ளே இருக்கும் பிரம்மாண்டமான 5 முக ஆஞ்சநேயருக்கு இணையாக இந்த மிதக்கும் கல்லும் ராம பக்தர்களை ஈர்க்கிறது. ராமேஸ்வரம் பகுதியில் மிகுதியாக காணப்படும் இந்த கல்லும் நாம் முன்பு பார்த்த கல்மரங்கள் போல ஒரு வகை ஃபாசில் தான். இந்த மிதக்கும் கற்களை கொண்டுதான் ராமன் இலங்கைக்கு பாலம் அமைத்ததாய் நம்புகிறார்கள் அவன் பக்தர்கள். இந்த நவீன பிரம்மாண்டத்தை அடுத்து நாம் காண்பது ஒரு பழமையான கோயில். இப்ப இரும்பை மாகாளமா ஆகிவிட்ட இந்த கோயில் முன்பு இலுப்பை மாகாளமா இருந்தது. இந்த பகுதியில இது போன்ற இலுப்பை மரங்கள் ஏராளமா இருந்தது. இப்ப மிஞ்சினது இது ஒண்ணுதான். இந்த கோயில்ல மாகாளர் வழிபட்டதுனால இலுப்பையும் சேர்ந்து இலுப்பை மாகாளம் சொல்றாங்க. இந்த கோயில்ல மூலவர் சுயம்புவா இருக்காரு. இது பழமையான கோயில். கோயில்ல புதுப்பிக்கும் வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஓவியங்கள் எல்லாம் கேரள பாணியில தீட்டப்பட்டிருக்கு. உள்ள இன்னும் பழமையான கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கோயில்ல குலோத்துங்க சோழன், விக்ரம பாண்டியன், சம்புவராயர் காலத்திய கல்வெட்டுகள்லாம் நிறைய காணப்படுது. முந்திரி பழம் சாப்பிட நல்லாதான் இருக்கும். ஆனா சட்டையில பட்டா கரை பட்டுரும். முந்திரி பழம் சாப்பிடும்போது மட்டும் கவனமா சாப்பிடணும்.
நாம் அடுத்து காணப்போவது ஒரு கேரளத்து தேவதை. பிரித்யங்கர தேவி எனப்படும் இப்பெண் தெய்வம் ஆதிசிவனை வீழ்த்தி அவன் உடல் மேல் நடனமாடுவதாக ஐதீகம். இத்தகைய பெண் தெய்வ வழிபாடுகள் கேரளத்திலிருந்துதான் தமிழகத்துக்கு பரவுகின்றன. அத்தகைய பக்தி படையெடுப்புகளில் சமீபத்திய வரவுதான் நீங்கள் பார்க்கும் இந்த 72 அடி உயர பிரத்யங்கர பயங்கரி. சரி, இப்போ நாம திரும்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் பார்த்துருவோம். நம்மோட இந்த பயணம் புதுச்சேரி எல்லையில முடியுது. அடுத்த பயணத்துல சந்திப்போம்.